எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். குழந்தைங்களா, நாம இன்னிக்கு எந்த இடத்துக்கு போறோம் தெரியுமா? தஞ்சாவூர். தஞ்சாவூர்னு நான் சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ம்? யோசிங்க யோசிங்க. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை? இல்லையா? தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னா என்னன்னு உங்க அப்பா அம்மாவை கேக்குறீங்களா? தஞ்சாவூர் பெரிய கோவில்? சபாஷ்! சரி, நம்ம இப்போ 11வது நூற்றாண்டுக்கு போறோம். கொஞ்சம் காது தீட்டி கேட்டு பாருங்க. டங் டங் டங்னு ஆயிரக்கணக்கான உளி சத்தம் இடைவிடாம கேட்டுக்கிட்டே இருக்கா? உளினா என்ன? உளினா சிசல். சிசல்னா என்னன்னு தெரியுமா? தெரியாதா? சரி, இன்னிக்கு கதையில நான் நிறைய புது புது விஷயங்கள் சொல்லப் போறேன். தெரிலனா நீங்க என்ன பண்ணும்? ஆமா, அப்பா அம்மாவை தான் கேட்கணும். அப்பா அம்மாலாம் என்ன இவ்ளோ கேள்வி கேக்குற அப்படின்னு யோசிக்க போறாங்க. சரி சரி, நாம இப்ப கதைக்கு வரலாம். எங்க பார்த்தாலும் பிரம்மாண்டமான கற்கள், அழகான சிற்பங்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள், தச்சுத் தொழிலாளர்கள்னு ஒரு புது உலகமே அங்க இயங்கிக்கிட்டு இருக்கு. அந்த உலகத்த ஆள்ற ஒரு மாபெரும் மனிதரை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அவரோட பேரு ராஜராஜ சோழன். அவரு பெரிய மன்னராகி ராஜராஜன் அப்படின்னு உலகமே போற்றற பெயரால அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி அவரை எல்லாரும் அருள்மொழிவர்மன்னு தான் கூப்பிடுவாங்க. அவர் ஒரு சாதாரண ராஜா இல்ல குழந்தைங்களா, அவர் ஒரு மகா மேத. இன்னைக்கு நாம வரைபடம் வச்சு இடங்கள அளக்கறோம் இல்லையா? ஆனா 1000 வருஷங்களுக்கு முன்னாடி தன் நாட்டோட ஒவ்வொரு பிடி நிலத்தையும் துல்லியமா அளந்து கணக்கு வச்சிருந்த உலகளந்த சோழன் இவருதான். அது மட்டும் இல்ல, ஒரு பிரம்மாண்டமான கப்பற்படைய உருவாக்கி கடல் கடந்து பல நாடுகளுக்கு தாம் வீரத்தை எடுத்துட்டு போனவரும் இவரு. அவரு கட்டின தஞ்சாவூர் பெரிய கோவில், அங்கதான் இந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த தஞ்சாவூர் பெரிய கோவில் இல்ல குழந்தைங்களா, ஒரு கட்டிடக்கலை அதிசயம். இந்த கோவில்ல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இந்த கோவிலோட கோபுரம் இருக்குல்ல, அத உள்ள போய் பாத்தீங்கன்னா உள்ள காலியா இருக்கும். காலியா இருக்குமா? எப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, இன்டர்லாக் டெக்னிக். அதாவது ஒரு கல்ல இன்னொரு கல்லோட சேர்த்து ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி உள்ள ஒண்ணுமே இல்லாமலே அந்த விமானம் அப்படியே 1000 வருஷமா நிக்குதுன்னா அது ஒரு அதிசயம் தானே குழந்தைங்களா? ஒரு சொட்டு சிமெண்ட் கூட இல்லாம வெறும் கல்ல மட்டும் வச்சுக்கிட்டு 216 அடி உயரத்துக்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாடி எப்படி கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்கவே முடியலல. அது மட்டும் இல்ல, ராஜராஜ சோழன் தஞ்சாவூர் கோவில மட்டும் கட்டல. தன்னோட வாழ்நாள்ல நூத்துக்கணக்கான கோவில்களுக்கு திருப்பணிகள் செஞ்சிருக்காரு. பல புதிய கலைக்கூடங்கள உருவாக்கியிருக்காரு. இந்த அருள்மொழிவர்மன பத்தி கல்கின்னு ஒரு எழுத்தாளர் தாத்தா பொன்னியின் செல்வன் அப்படின்னு உலக புகழ் பெற்ற ஒரு கதையை எழுதினாரு. அந்த புத்தகத்துல அருள்மொழிவர்மனுக்கு யானைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு வரும். ஒரு தடவை அவர் இலங்கையில ஒரு காட்டு வழியா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு பெரிய யானை மேல ஏறி அதோட தும்பிக்கைய தடவி கொடுத்து அதுகிட்ட அன்பா பேசி கூட்டிட்டு போவாராம். அந்த யானை பிளிர்ற சத்தத்தை வச்சே அது என்ன நினைக்குதுன்னு அவரு கண்டுபிடிச்சிடுவாராம். வரலாற்றுப்படி சோழர்கள் கிட்ட பெரிய யானைப்படை இருந்தது உண்மைதான் அப்படின்னாலும் அருள்மொழிவர்மன் யானைங்க கிட்ட பேசுவாரு அப்படின்னு கல்கி தாத்தா எழுதுனது ஒரு அழகான கற்பனை. அந்த கற்பனைய வச்சுக்கிட்டு தான் இன்னிக்கு நானும் உங்களுக்கு ஒரு கதை சொல்லப் போறேன். ஆனா ஒரு மன்னருக்கு இருக்க வேண்டிய அந்த மென்மையான குணத்தை இந்த கற்பனை நமக்கு காட்டுது. சரி, இப்போ நம்ம தஞ்சாவூர் கோவில் கட்டப்படுற இடத்துக்கு போறோம். அதோ கோபுரத்தோட உச்சிக்கு அந்த பாரமான கல்லெல்லாம் தூக்கிட்டு போக பல காத தூரத்துக்கு ஒரு பெரிய மணல் சரிவு அமைச்சிருக்காங்க. காதமா? மணல் சரிவா? காதம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம கிலோமீட்டர்னு சொல்றோம்ல, அது மாதிரி தூரத்தை கணக்கிட உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை தான் காதம். மணல் சரிவு அப்படின்னா ரேம்ப். ரேம்ப்னா என்னன்னு புரியலனா உங்க அப்பா அம்மாவை கேளுங்க, சரியா? சுட்டெரிக்கிற வெயில்ல ஆயிரக்கணக்கான யானைகள் அந்த மணல் பாதையில மூச்சு வாங்க வாங்க கற்களை இழுத்துட்டு போகுது. அந்த யானை கூட்டத்துல கருப்பு அப்படின்னு ஒரு பெரிய யானை. கருப்பு மத்த எல்லா யானையையும் விட ரொம்ப பலசாலி.
மத்த யானைகள் எல்லாம் சோர்ந்து போனா கூட கருப்பு மட்டும் தான் பலத்தை எல்லாம் திரட்டி அந்த பெரிய கல்ல எல்லாம் மேல இழுத்துட்டு போகும். ஆனா அன்னிக்கு ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. மணல் பாதையோட பாதியிலேயே கருப்பு நின்னுடுச்சு. பாகன்கள்லாம் அதட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க, தடியால தரையில தட்டி பயமுறுத்துறாங்க. ஆனா கருப்பு அசையவே இல்ல. தும்பிக்கை அப்படியே தளர்வா தரையில போட்டுட்டு சில மாதிரி நிக்குது. அதோட கண்ணுல மட்டும் சலசலன்னு கண்ணீர் வழிஞ்சு கன்னங்கள்ல உருண்டு வருது. அதோட உடம்பு லேசா நடுங்கறத கூட இருந்தவங்க கவனிச்சாங்க. அங்க இருந்த காவலாளிகள் எல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது, கோவில் வேலை நிக்குது, இந்த யானை வேணும்னே வேலை செய்ய மாட்டேங்குது, இதுக்கு தீனி போடக்கூடாது, நல்லா அதட்டி வேலை வாங்கினாதான் இது வழிக்கு வரும் அப்படின்னு ஒருத்தன் கத்துனான். அவன் கத்துற சத்தத்தை கேட்ட பக்கத்துல நின்னுட்டு இருந்த அருள்மொழிவர்மன் அங்க இருந்த வீரர்களையோ பாகன்களையோ கண்டுக்காம மெதுவா கருப்பு யானை கிட்ட வந்தாரு. அவர் முகத்துல கோவம் இல்ல, ஆனா ஒரு ஆழமான அக்கறை இருந்துச்சு. அவர் கருப்போட தும்பிக்கைய மென்மையா தடவி கொடுத்து, என்னாச்சு கருப்பு, உனக்கு உடம்பு முடியலையா, மனசுல ஏதாவது பாரமா அப்படின்னு அன்பா ஆசையா கேட்டாரு. அப்போ அந்த யானை அப்படின்னு மெதுவா பிளிரிச்சு. அப்பதான் அருள்மொழிக்கு அந்த விஷயம் புரிஞ்சுது. கருப்போட கூடவே பிறந்து கூடவே வளர்ந்து அதே பணியில கற்களை இழுத்துட்டு இருந்த அதோட ஒரு தோழன் யானை சமீபத்துல உடல்நலக் குறைவால இறந்து போயிருந்தது. இப்போ அந்த தோழன் கூட இல்லாததுனால கருப்புக்கு இந்த வேலை பண்ண ஆர்வம் இல்ல. தனியா இந்த கல்லை இழுக்க அதுக்கு தெம்பு இல்ல. தன்னோட நண்பனை பத்தின நினைவுகள் அதுக்கு சுத்தி சுத்தி மனசுக்குள்ள வந்ததுனால மனசு தும்பிக்கையை விட பாரமா இருந்தது. அருள்மொழிக்கு இது எல்லாமே புரிஞ்சிடுச்சு. அருள்மொழி அங்க பக்கத்துல இருந்தவங்கள கூப்பிட்டு சொன்னாரு, யானைங்க நமக்கு வேலை பார்க்கற உயிரினங்கள் மட்டும் இல்ல, அதுங்களுக்கும் மனசு இருக்கு. ஆசை, துக்கம், இந்த மாதிரி நமக்கு இருக்கிற எல்லா உணர்வுகளும் யானைகளுக்கும் உண்டு. தான் தோழனை இழந்த துக்கத்துல கருப்பு இருக்கிறப்போ நம்ம எப்படி அதை வேலை வாங்கலாம்? ஒரு உயிர் இந்த அளவுக்கு வருத்தத்துல இருக்கும்போது அதுகிட்ட அதிகாரத்தை காட்டுறது வீரம் இல்ல அப்படின்னு சொன்னாரு. உடனே மன்னர் ராஜராஜன் இன்னொரு உத்தரவும் போட்டாரு. என்ன தெரியுமா? அன்னிக்கு கோவில் வேலைய அப்படியே நிறுத்த சொல்லிட்டாரு. எல்லா யானைகளுக்கும் ஒரு வாரம் விடுமுறை கொடுங்க. கருப்பு இப்ப வேலை பண்ண வேண்டாம். அது மத்த யானைங்களோட போய் ஆத்துல குளிக்கட்டும், தென்னந்தோப்புல நிம்மதியா இருக்கட்டும். அதோட மனசுல இருக்கிற துக்கம் மாறுற வரைக்கும் யாரும் அதை எந்த வேலையும் வாங்கக்கூடாது, அதை கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டாரு. மன்னரோட இந்த அன்பை பார்த்ததும் கருப்போட கண்ணுலயும் ஒரு தெளிவு வந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் கருப்பு புத்துணர்ச்சியோட வந்து அந்த மணல் பாதையில நின்னுது. அன்னிக்கு அது இழுத்த கல்லு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப வேகமா மேல ஏறுச்சு. ஏன்னா அதோட மனசுல இருந்த பாரத்தை மன்னர் புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா? அதனாலதான். என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? ஒரு கோவிலோ இல்ல ஒரு சாம்ராஜ்யமோ வெறும் கற்களாலையும் மணலாலையும் கட்டப்படுறது இல்ல குழந்தைங்களா, அன்பாலையும் மத்தவங்க மேல வச்சிருக்கிற அக்கறையாலையும் தான் கட்டப்படுது. அருள்மொழிவர்மன் அன்னிக்கு தன்னோட அதிகாரத்தை காட்டல, அன்பதான் காட்டினாரு. சரி, எப்பவும் போல உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்க போறேன். உங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து உட்கார்ந்து இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. நம்ம வீட்ல இருக்கிற நாய்க்குட்டியோ இல்ல பூனையோ இல்ல சாலையில நீங்க பாக்குற ஏதாவது ஒரு மாடோ என்ன உணருதுன்னு எப்பவாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா குழந்தைங்களா? அதுங்களால வாய் பேச முடியாது, ஆனா அதுங்களோட உணர்வுகள், கஷ்டங்கள் இத பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நீங்க வீட்ல ஏதாவது ஒரு செல்ல பிராணிய வளர்க்கறீங்கன்னா அதுங்களோட உணர்வுகள் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்க கவனிச்சு பாக்குறீங்களா? உங்க வீட்ல தோட்டம் இருக்கா? தோட்டத்துக்கு தண்ணி ஊத்துவீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் தண்ணி ஊத்தாம செடி வாடி போயிருந்தா அது வெறும் செடி தானே அப்படின்னு விட்டுடுவீங்களா? இல்ல அதுக்கு ஒரு சொம்பு தண்ணி எடுத்து ஊத்துவீங்களா? சரி, செடி, கொடி, மரம், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, பரப்பன எல்லா உயிரினங்கள் மேலயும் நமக்கு இந்த காருண்யம் இருக்கணும் இல்ல? சரி, அத விடுங்க, நம்ம வீட்டுக்கு வருவோம். வேலை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது அப்பாவோ அம்மாவோ சோர்வா இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? அவங்க சோர்வா இருக்காங்களா, களைப்பா இருக்காங்களான்னு கொஞ்சம் கூட கவனிக்காம யோசிக்காம அவங்கள போய் நொய் 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 நொய்ன்னு ஏதாவது கேப்பீங்களா? அம்மா 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 அம்மா, அப்பா 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 அப்பா, எனக்கு இது வேணும், ஏதாவது கேட்டுட்டே இருப்பீங்களா? நான் ஒன்னு சொல்றேன், பண்றீங்களா? அடுத்த முறை உங்க அம்மா சமையலறையில ரொம்ப நேரம் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வந்தாலோ இல்ல அலுவலக வேலைய ரொம்ப நேரம் பண்ணி முடிச்சுட்டு அம்மா சோர்வா இருக்கிறத நீங்க கவனிச்சாலோ ஒரு நிமிஷம்
உங்க அப்பா அம்மா முகத்த பாருங்க, கவனிங்க. அவங்களுக்கு உங்களால ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு யோசிங்க. சின்ன உதவி. ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? இல்ல அவங்க பக்கத்துல போய் ஆசையா உட்கார்ந்துகிட்டு, "ஏன் களைப்பா இருக்கீங்க? நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா?" அப்படின்னு அன்பா கேட்கவோ உங்களால முடியுமா? அதுவும் முடியலன்னா, நொய் 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 நொய்ன்னு எதுவும் கேட்காம, கொஞ்ச நேரம் அமைதியா, அவங்களே அவங்க உணர்வுகள கடந்து வரத்துக்கான நேரத்த நீங்க குடுக்க முடியுமான்னு யோசிங்க குழந்தைங்களா. இந்த கதையில அருள்மொழிவர்மன் செஞ்சதுக்கு பேர் என்ன தெரியுமா? அடுத்தவங்களோட உணர்வ புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சு நடந்துக்கிறது. அதுக்கு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. எம்பதி. மத்தவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது, அவங்க இடத்துல இருந்து அவங்க கஷ்டத்த நம்ம புரிஞ்சுக்கிறது. புரிஞ்சுக்கிறதோட நிறுத்தாம, ஏதாவது ஒரு விதத்துல நம்மளால உதவி பண்ண முடியுமான்னு யோசிக்கிறது. வாய் பேச முடியாத யானையா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வெளியில இருக்கிற ஒரு சின்ன செடியா இருந்தாலும் சரி, இல்ல வேலை முடிச்சுட்டு வர உங்க அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறது மிகச்சிறந்த பண்பு குழந்தைங்களா. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களுமே ஏதோ ஒரு வகையில இணைக்கப்பட்டுதான் இருக்கு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற சின்ன சின்ன அன்பும் அக்கறையும் தான் இந்த உலகத்தை இன்னும் அழகான இடமா மாத்தும். சரி குழந்தைங்களா, இன்னொரு கதையோட நான் உங்கள அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.